ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜென்சிஸ் குளோபல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க என்னாச்சு என்ன அதுன்னு. ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது நமக்கு கொஞ்சம் வேலைகளில் கொஞ்சம் இருந்ததுனால நமக்கு கரெக்டாக வீடியோ போட முடியலை. முடிஞ்சாலும் நம்ம ப்ராப்பராக வீடியோ போடுறதை ட்ரை பண்ணுவோம். இப்போ என்னென்னா, இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ரொபகேஷன் வீடியோ தான். நீங்கள் யாராவது எங்களோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதலாவதாக நீங்கள் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிளான் லவர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட தோட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். தோட்டத்தில் வந்து பார்த்தோன்னா ஆம்பிலிசம் வேரிகேரட் எல்லாருக்குமே தெரியும். நம்ம அந்த மதர் பிளான்ட் பார்க்கலாம், வளர்ந்து ரொம்ப பெருசாக அப்படியே தரையில் போயிருந்தது. என்னாச்சுன்னா, அதோட வெயிட்டில் அந்த பிளான்ட் நம்ம வச்சுருந்த பாட்லேருந்து அப்படியே கீழே விழுந்து அப்படியே இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம அதை கட் பண்ணி எடுத்து நம்ம ப்ரொபகேட் பண்ணலாம் அப்படின்னு தான் எடுத்துட்டு. இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாமே அந்த தரையில் ரூட்டு போட்டிருந்தது தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நீளமாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கணும். இன்னும் அங்கே நிறையவே இருக்குது. நம்ம இந்த ஒரு செக்ஷன் மட்டும் தான் நம்ம கட் பண்ணோம். அதனால் இப்போ என்ன பிளான் பண்ணோன்னா, இதை நம்ம கட் பண்ணி ப்ரொபகேட் பண்ணிடலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம அப்படி இந்த மழை லைட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த நோடெல்லாம் நல்லா ரூட் ஃபார்ம் ஆகிட்டு. இப்போ நம்ம மழை லைட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால இந்த டைமில் நம்ம பிளான்ஸ் வச்சு விட்டோம் அப்படின்னா க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா மெச்சோர்டாக இருக்கணும், அதே நேரம் ரூட் ஃபார்ம் ஆகிருக்கணும். அப்போ தான் அந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். இங்கே பாருங்கள், சின்ன லீஃபில் கூட நல்ல வேரியேஷன் இருக்குது. இதோட மதர் பிளான் நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். கட் பண்ணி நம்ம இப்படி கீழே போட்டுட்ருக்கோம். ஓகே, இது நம்ம அப்படியே வச்சிடலாம்ல. ஆனால் இதுவும் நல்லா மெச்சோர்ட் தான். இங்கே பார்த்தீங்களா, நல்ல ஸ்டிக்கராக நல்லா மெச்சோர்ட் தான். இதே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணலாம். அப்படி இல்லாமல் தான் நம்ம அப்படியே வச்சு விட்டுடலாம். அப்படியே வச்சாலும் அழகாக வந்துடும். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா எல்லா லீஃப்லேயுமே நல்ல வேரியேஷன். லீஃபும் வந்து ரொம்ப பெருசு. இதோட மதர் பிளான் இது வந்து சைடில் போன ஒரு சின்ன கம்பு தான். இந்த ஒரு கம்பில் உள்ள ஒரு லீஃப் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது ஒரு அடி இருக்கும், அவ்வளோ நீளமாக இருக்குது. அப்போது அந்த மதர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து ரொம்ப நீளம், வேரியேஷனும் சூப்பராக நல்ல வேரியேஷனோடு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஆம்பிலிசம் வேரிகேட்டட் மதர் பிளான். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப 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 பெரிய பிளான். இங்கே பார்த்தீங்கல்ல, ரொம்ப பெரிய பிளான். இதில் இருந்தால் நம்ம அந்த கட் பண்ணி எடுத்தது. இது ஏன்னா அப்படியே கீழே வந்து ஃபுல்லுமே நல்ல ரூட்டெல்லாம் ஃபார்ம் ஆகிருந்தது. இந்த பிளான்ட் வந்து அதோட வெயிட்டில், இந்த ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சா, வெயிட்டில் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துட்டு. இந்த ரூட் பார்த்திங்கன்னா தெரியுங்க பாருங்கள். எப்போது இந்த மாதிரிப்பட்ட பிளான்ஸோட ரூட் வந்து தரையில் வந்து அப்படியே செட் ஆகுதோ பிளான்ட்டோட க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரிபிள் க்ரோத் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதில் சைடில் பேபிஸும் நிறைய வந்துட்டுருக்கு. அவ்வளோ பேபிஸ்லேயுமே அவ்வளோ வேரியேஷன். இங்கே பார்க்குறீங்கல்ல, இங்கே பாருங்கள், ஏதாவது லீஃபில் வேரியேஷன் இல்லாமல் இருக்குது, எல்லா லீஃப்லையும் வேரியேஷன். அது மட்டும் இல்லை, அடுத்ததும் பேபி வந்துட்டு இதுதான் அந்த சைடில் இன்னும் போகுதுன்னு சொன்னேன்ல, அதையும் ஒரு குட்டி ஸ்டிக்கு கொடுத்துட்ருக்கோம். அதுவும் நல்ல வேரியேஷனோட போகுது. கொடுத்து விட்டதுலேருந்து மேலே போய் இங்கே பாருங்கள், அடுத்தது இன்னும் தரையில் போயிட்டுருக்கு. இது நம்ம இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த செட் அப்படியே போயிட்டுருக்கு. அடுத்த செட்டில் குட்டி அந்த சைடில் ஒரு சின்ன லீஃப் உங்களுக்கு காணிக்கிற இவ்வளோ வேரியேஷன்னு. ஸோ பார்த்திங்கன்னா ஹாஃப் லீஃப் வேரியேஷன், எல்லா சின்ன லீஃப்லேயுமே அந்த ஹாஃப் லீஃப் வேரியேஷன் இங்கே பாருங்கள். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இந்த பிளான்ட் எவ்வளோ வேரியேஷன் உள்ள பிளான்ட்டாக இருக்கும் அப்படின்னா. லீஃப் எல்லாம் பாருங்கள், சான்ஸே இல்லை, அவ்வளோ பெருசு. ஸோ இந்த மாதிரிப்பட்ட பிளான்ஸ் வந்து நம்ம ஸ்டிக்கில் வச்சு விட்டால் தான் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு க்ரோத்து. நான் எல்லா வேரிகேட்டட் பிளான்ஸுக்கும் சொல்கிற மாதிரி தான், கரெக்டான சன்லைட் கண்டிப்பாக வேணும். நீங்கள் ரொம்ப ஷேடோவில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த வேரியேஷன் அப்படியே டோட்டலாக போயிடும். வேரியேஷன் போயிட்டு அப்படின்னா திரும்ப அந்த வேரியேஷன் வர்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், திரும்ப வராது. அந்த மாதிரி அதோட வேரியேஷன் அப்படியே போயிடும். அதனால் வேரிகேட்டட் பிளான்ஸுக்கு எல்லாமே கண்டிப்பாக சன்லைட் வேணும். அதுவும் இல்லை, ரொம்ப சன்லைட்டில் வச்சோன்னாலும் பேர்ன் ஆயிரும். அதுக்கு தேவையான கரெக்டான ஒரு லிமிட்டட் சன்லைட் கண்டிப்பாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, நைட்ரஜன் ரிச்சாக உள்ள நியூட்ரிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வேரியேஷன் அப்படியே மாறிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மள பாட்டிங் மிக்ஸ் பார்க்கலாம். நம்ம இது வேரிகேட்டட் பிளான்ஸுக்கு உள்ள பாட்டிங் மிக்ஸில் என்னென்ன நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான் இதில் வந்து நம்ம சார்கோல் இது யூஸ் பண்ணியிருக்கோம். கொக்கோ சிப்ஸ், பெர்லைட், பியூமைஸ் எல்லாமே என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் கொஞ்சமாக மணல் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிவர் சாண்ட்ருக்கெல்லாம் லைட்டாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா அந்த பாட்டிங்ஸ் கொஞ்சம் லூஸாக இருக்கும்.
ஸ்டிக்ஸும் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட பிளான்ட்ஸுக்கு எல்லாமே நம்ம ஸ்டிக் வச்சு விட்டால் தான் கரெக்டாக அந்த பிளான்ட் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத்து கொடுக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம முதல்ல கட் பண்ணோம்ல எல்லாமே இந்த மாதிரி தான். இங்கே பார்த்திங்களா அந்த ஒரு ரூட் உள்ளாடி வரும்படியாக இப்படி வச்சு விட்றோம். இப்போ 2-3 பிளான் நம்ம ஒரே வைக்க போகிறோம். வச்சா தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் நம்ம 2-3 பிளான்ட் சேர்த்து ஒரே பாட்டில் வச்சுருக்கோம். வச்சு ஒரு ஸ்டிக்கம் கொடுத்து விட்றணும். எப்போவுமே இந்த மாதிரிப்பட்ட பிளான்ட் வைக்கிற நேரம் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்டிக்கு கொடுத்துடணும். எதுக்காக அப்படின்னா ரூட்டு ஃபார்ம் ஆன பிறகு நம்ம ஸ்டிக் உள்ளாடி வச்சு விட்டோம் அப்படின்னா ரூட் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ சின்னதாக வைக்கிற டைம்லேயே ஸ்டிக் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ரூட் வந்து டேமேஜ் ஆகாது, பிளான்ட்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியும் நம்ம மேலே ஒரு பிளான்ட் இல்லை, நிறைய வச்சுருக்கோம். எதுக்காக அப்படின்னா நம்ம இது கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா செப்பரேட் பாட்டில் செட் பண்ணி எடுத்து நம்ம அதை சேலுக்கு கொடுத்துருவோம். கொஞ்சம் ஒரு 2-3 லீஃப் வந்தோடனே நம்ம எடுத்து மாற்றிடுவோம். இதிலே வைக்க போகிறதில்ல, அதில் நம்ம ஸ்டிக் வைக்கல. இப்போ இது நீங்கள் ஒரு சிங்கிள் பிளான்ட்டாக நீங்கள் அதிலே தான் வச்சு க்ரோ பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டிக் வச்சு விட்ருங்க, அவ்வளோதான். எப்போவுமே பிளான்ட்ஸ் வச்சு முடித்த உடனே கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் ஷேடட் பிளேஸில் வச்சிடணும். இவ்வளோ நேரம் இந்த பார்த்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.